Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட் 26/1/2026. இந்த வீடியோவை ஈவினிங் ஒரு 7:15க்கு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வரக்கூடிய மே மாதம் 2026 நடக்கக்கூடிய நீட் யூஜி 2026ல் நான் எக்ஸாம் எழுதிட்டு MBBSல ஜாயின் பண்ணுறதுக்கு எந்த மார்க் வரைக்கும் எடுத்தால் சேஃப் மார்க் அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோவில் என்ன சொல்லியிருக்கிறோங்கிற விஷயத்தை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மேற்கொண்டு இந்த 2026 நீட் அப்ளிகேஷன் போடுற டேட்லேருந்து கடைசி வரைக்கும், அதாவது எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் கவுன்சிலிங்கில் கலந்துட்டு தமிழ்நாடு, ஆல் இண்டியா கோட்டா, பாண்டிச்சேரி, இன்னமும் மற்ற ஸ்டேட்லேயும் நான் கலந்துக்கணும் அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் எல்லா கவுன்சிலிங்லேயும் கலந்துக்கிட்டு அட்மிஷன் எடுத்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு டோட்டல் பேக்கேஜாக பெய்டு சர்வீஸ் கொடுத்துட்ருக்குறோம். இது நம்ம தொடர்ந்து 5வது ஆண்டை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறோம் உங்களுடைய பேராதரவுடன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய தனியார் கல்லூரி, நிர்வாக ஒதுக்கீட்டின் கீழ் வரக்கூடிய தனியார் கல்லூரி, டீம்டு யூனிவர்சிட்டிஸ் எல்லா கல்லூரிகளிலும் SAP Views யூடியூப் சேனல் மூலமாக குறைந்தபட்சம் ஒரு மாணவராவது படித்து கொண்டிருப்பார்கள். இதை உங்களுடைய பேராதரவுடன் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக அப்படின்னா, நீங்கள் அட்மிஷன் எடுத்துட்டும் கூட நீங்கள் எந்த காலேஜுக்கு போகிறீங்களோ அங்கே உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தராவது இருப்பாங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 உங்களுக்கு காலேஜ் வைஸாக என்ன கேட்டகரிக்கு எந்த காலேஜு எந்த ரேங்க்கில் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அதை ரெஃபரன்ஸாக வச்சு இந்த ஆண்டு நம்ம தேர்வுக்கு தயாராவதற்கு உதவியாக இருக்கும். இப்போ நம்ம எப்போவுமே கட் ஆஃப் பார்க்கும்போது மார்க்கை மட்டும் பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? நான் இந்த கேட்டகிரி ஓசி கேட்டகிரி 538 மார்க் எடுத்தால் எனக்கு சீட்டு கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி படிக்கக்கூடாது. எதனால் அப்படின்னா, இந்த நீட் மார்க் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் மாறுபடும். இதுவே பார்த்திங்கன்னா 2024 538 அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 620 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. அதனால் மார்க் அப்படிங்கிறது டிபெண்ட்ஸ் அப்பான் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் த கொஷின் பேப்பர். அந்த பர்டிகுலர் கொஷின் பேப்பருக்கு ஸ்டூடெண்ட்ஸினுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதோ அதனை பொறுத்து மதிப்பெண் அப்படிங்கிறது மாறுபடும். அப்போ நீங்கள் என்னதாங்க சார் சொல்ல வரீங்க அப்படின்னா, நீங்கள் ரேங்கை பார்க்கணும். அப்போது நான் ஓசி கேட்டகிரி அப்படின்னா ஜென்ரல் ரேங்க் 1308, பிசி கேட்டகரியில் இருக்கிறேன் அப்படின்னா 3163க்குள்ளே இருக்கணும். பிசிஎம்மில் இருக்கிறீங்க அப்படின்னா 3598க்குள்ளே இருக்கணும். எம்பிசி டிஎன்சியில் இருக்கிறீங்கன்னா 4306க்குள்ளே இருக்கணும். எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா 10,311 இந்த கேட்டகரிக்குள்ளே இருக்கணும். எஸ்சிஏ கேட்டகரியாக இருந்தால் 15,834க்குள்ளே இருக்கணும். அதுவே எஸ்டி கேட்டகரியாக இருந்தால் 15,196க்குள்ளே இருக்கணும். எஸ்டி கேட்டகரிக்கு லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா விருதுநகர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 402 மார்க்குக்கு ரவுண்டு 1ல், இப்போ நம்ம எப்போவுமே ரவுண்டு 1 பேஸாக வச்சு தான் ப்ரிப்பேர் பண்ணணும். ரவுண்டு 1க்கும் ரவுண்டு 2க்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மதிப்பெண்ணிலிருந்து 5 மதிப்பெண் வரைக்கும் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் எடுக்கணும் அப்படின்னா இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் இருக்கணும். எஸ்சிஏ கேட்டகரிக்கு உங்களுக்கு 15,834க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீலகிரிஸ் 397க்கு க்ளோஸ் ஆச்சு. எஸ்சி கேட்டகரிக்கு 10,311க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீலகிரிஸில் 441க்கு க்ளோஸ் ஆச்சு. எம்பிசி டிஎன்சிக்கு 4,306க்கு ஜிஎம்சி நீலகிரிஸில் 496க்கு க்ளோஸ் ஆச்சு. பிசிஎம்மில் 3,598க்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீலகிரிஸில் 504 மார்க்கு க்ளோஸ் ஆச்சு. பிசி கேட்டகரிக்கு 3163 ஜென்ரல் ரேங்க்குக்கு ஜிஎம்சி நீலகிரிஸில் 509 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. ஓசி கேட்டகரிக்கு இதெல்லாமே தமிழ்நாடு 92.5%ல் ரவுண்ட் 1 கட் ஆஃப். ஓசி கேட்டகரியில் 1308 ஜென்ரல் ரேங்க்குக்கு ஜிஎம்சி விழுப்புரம் 538 மார்க்குக்கு க்ளோஸ் ஆச்சு. அதனால் நீங்கள் எந்த கேட்டகரியை சேர்ந்த மாணவர்களாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஜென்ரல் கேட்டகரிக்கு என்ன
கட் ஆஃப் இருக்குதோ அந்த கட் ஆஃபுக்கு மேலே ஒரு 10 மார்க் அல்லது 20 மார்க்கு கெயின் பண்ணி வச்சிங்க அப்படின்னா அதை வந்து இப்போதைக்கு சேஃப் மார்க்காக வச்சுக்கலாம். அப்போ எது சார் சேஃப் மார்க் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய கேட்டகிரியை இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்காதீங்க. நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் எடுக்கணும் அப்படின்னா ஒரு 550 அண்ட் அபவ் 550க்கு மேலே மதிப்பெண் வச்சுருக்கிறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுபோக இஎஸ்ஐசி கேகே நகர் சென்னையில் ஒரு கல்லூரியில் நீங்கள் சீட் எடுப்பதற்கான ஒரு சேஃப் ஸ்கோராக எடுத்துக்கொள்ளலாம். ஓகேங்களா? அடுத்தது, அதுவே கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய அரசு ஒதுக்கீட்டில் ஓசி கேட்டகிரிக்கு 4187, ஜென்ரல் ரேங்க்குக்கு செயின்ட் பீட்டர் 497க்கு க்ளோஸ் ஆச்சு. பிசி கேட்டகிரிக்கு 6065, பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் 478 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆச்சு. பிசிஎம்மில் 6730க்கு அன்னபூர்ணா மெடிக்கல் காலேஜில் 472 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆச்சு. எம்பிசி டிஎன்சிக்கு 6403 மதிப்பெண்ணுக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் 475 நீட் ஸ்கோருக்கு க்ளோஸ் ஆச்சு. எஸ்சி கேட்டகிரிக்கு 13710 ஜென்ரல் ரேங்க்குக்கு இந்திரா மெடிக்கல் காலேஜில் 414 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சிஏ கேட்டகிரிக்கு 19202 ஜென்ரல் ரேங்க்குக்கு பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜில் 368 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்டி கேட்டகிரிக்கு 18431 ஜென்ரல் ரேங்க்குக்கு அன்னை மெடிக்கல் காலேஜில் 374க்கு க்ளோஸ் ஆகிருக்குது. இங்கேயும் அதே கேஸ் தான். நீங்கள் வந்து நீட் ஸ்கோரை பேஸாக எடுத்துக்கக்கூடாது. நீட் ஸ்கோர் அப்படிங்கிறது அந்த வினாத்தாளினுடைய கடினத்தன்மை, அந்த வினாத்தாளுக்கு மாணவர்கள் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அந்த டஃப்பான பேப்பர்லேயும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா பண்ணியிருக்காங்கன்னா கட் ஆஃப் ஏறும். அதே பேப்பருக்கு மாணவர்கள் வந்து ஒரு சுமாராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா கட் ஆஃப் குறையும். அப்போது நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் ரவுண்டு 1ல் நீங்கள் எந்த கேட்டகிரியாக இருந்தாலும் நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டுக்குள்ளேயே போகணும்னா ஒரு 500+ இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சேஃப் மார்க். ஓகேங்களா? அதன் பிறகு உங்களுக்கு மதிப்பெண் குறையுதுன்னா அதனை பொறுத்து உங்களுக்கு 2வது ரவுண்டு 3வது ரவுண்டில் இப்போது கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸில் இருக்கிறவங்க ரவுண்டு 1லேருந்து ரவுண்டு 2ல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பற்றி தெளிவாக நீ வரக்கூடிய வீடியோஸில் கவுன்சிலிங் டைமில் சொல்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு ஃபஸ்ட் ரவுண்ட் அப்போ 4 காலேஜ் தான் இருந்தது. அதுவே கடைசி ரவுண்ட் அப்போ 5 காலேஜாக புதுசாக ஒரு காலேஜ் வந்தது. அது வந்து தக்ஷசீலா. இப்போது இந்த ப்ரைவேட் காலேஜில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா சீட்டுக்கு ஓசி கேட்டகிரிக்கு 6048, கன்னியாகுமரி மிஷன் 478 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆகிருக்குது. பிசி கேட்டகிரிக்கு 6338, அதுவும் கன்னியாகுமரி மிஷன் 475க்கு க்ளோஸ் ஆச்சு. பிசிஎம்முக்கு 6974, தனலட்சுமி சீனிவாசன் 470 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆச்சு. எம்பிசி டிஎன்சிக்கு 6894, கன்னியாகுமரி மிஷன் 471 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆச்சு. எஸ்சி கேட்டகிரிக்கு 14403, கன்னியாகுமரி மிஷனில் 408 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆச்சு. எஸ்சிஏ கேட்டகிரிக்கு 19342, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் கவர்மெண்ட் கோட்டாவில் 367 மதிப்பெண்ணுக்கு க்ளோஸ் ஆச்சு. எஸ்டி கேட்டகிரிக்கு 19612, தனலட்சுமி சீனிவாசனுக்கு 365 மதிப்பெண்ணில் க்ளோஸ் ஆகிருக்குது. அப்போ ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் இருக்கிற ஒரு காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே சீட் எடுக்கணும் கவர்மெண்ட் கோட்டாவில் அப்படின்னா ஒரு 475 அண்ட் எபோவ் எடுத்துருக்கிறீங்கன்னா, அதுவும் குறிப்பாக 6048 ஜென்ரல் ரேங்க்குள்ளே இருக்கிறீங்கன்னா சேஃப். அடுத்தது ஆல் இண்டியா கோட்டாவில் நான் சீட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா அன்ரிசர்வ்டில் 21,190க்கு 534 ரவுண்டு 1ல் க்ளோஸ் ஆகிருக்குது. ரவுண்ட் 2ல் 529 மதிப்பெண்ணுக்கு ஜிஎம்சி நாகாலாந்து. இடபிள்யூஎஸ் கேட்டகிரிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 528 மதிப்பெண்ணுக்கும் 28,920க்கு 524 மதிப்பெண்ணுக்கு ஜிஎம்சி நாகாலாந்தில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓபிசி கேட்டகரியில் ஃபஸ்ட் ரவுண்டில் 534, 2வது ரவுண்டில் 528க்கும் 25,108 ஆல் இண்டியா ரேங்க்கில் ஜிஎம்சி நாகப்பட்டினத்தில் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்சி கேட்டகரியில் ஃபஸ்ட் ரவுண்டில் 457 மதிப்பெண்ணும், 2வது ரவுண்டில் 443 மதிப்பெண்ணும், 1,32,649க்கு 443 மதிப்பெண்ணுக்கு ஜோரம் காலேஜ் மிசோராமில் க்ளோஸ் ஆகிருக்குது. எஸ்டி கேட்டகரியில் ஃபஸ்ட் ரவுண்டில் 436க்கும், செகண்ட் ரவுண்டில்
15,06,601க்கு 429 மதிப்பெண்ணுக்கு ஜிஎம்சி நாகாலாந்தில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கட் ஆஃபை பற்றின ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம். அப்போது நீங்கள் படிக்கும்போது எப்படி படிக்கணும் அப்படின்னா, நான் இந்த கேட்டகிரிக்கு இந்த மதிப்பெண் எடுத்தால் மட்டும் போதுமானது அப்படின்ற ஒரு குறுகிய மனப்பான்மையோட படிக்காமல், ஓப்பன் கேட்டகிரிக்கு என்ன மதிப்பெண், என்ன ரேங்க் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணிட்டு படித்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுடைய கேட்டகிரிக்கு நீங்கள் மதிப்பெண் குறைஞ்சிருந்தாலும் அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? வீடியோ என்னவோ முடியல, கடைசி வரைக்கும் பார்த்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த நீட் 2026 நீட் அப்ளிகேஷன் இந்த மாத இறுதியில் இல்லை பிப்ரவரி முதல் வாரத்தில் எந்த நேரத்துலையும் ஓப்பன் ஆயிரும். அப்ளிகேஷன் போடுற டேட்டிலிருந்து கவுன்சிலிங்கை முடித்து அட்மிஷனை முடித்து நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் ரீஅலாட்மெண்ட் போட்டு திரும்பவும் உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற வரைக்கும் SAP வியூஸ் யூடியூப் சேனல் உங்களுடன் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, இது எல்லாமே எனக்கு 1-to-1 கைடன்ஸ் தேவைப்படுது, ஈச் அண்ட் எவ்ரி அப்டேட் எனக்கு தேவைப்படுது அப்படின்றவங்க பெய்டு சர்வீஸில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போது ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது நான் 2026க்கு செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்ருக்கிறேங்க சார். எனக்கு நிறைய ஆன்லைன் டெஸ்ட்டு எழுதி பார்க்கணுன்னு விருப்பமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு கோச்சிங் கிளாஸில் டே ஸ்காலராக படிச்சுட்ருக்கிறேன். வீட்டுக்கு எனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ என்னோடய மார்க் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நான் ஆன்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், இல்லை ஆஃப்லைனில் டெஸ்ட் எழுதி பார்க்கணும் அப்படின்ற மாணவர்களுக்கான ஒரு அறிவிப்பு என்னென்னா, நம்ம SAP வியூஸ் யூடியூப் சேனல் சார்பாக 100+ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுறோம். இது ஆப்பில் டெஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, உங்களுடைய ரெகுலர் ஷெட்யூல் டிஸ்டர்ப் ஆகாமல், உங்களுடைய செல்ஃப் ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தாலோ இல்லை கோச்சிங் கிளாஸினுடைய ஷெட்யூலோ டிஸ்டர்ப் ஆகாமல் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் எக்ஸ்ட்ரா டைமில் இந்த டெஸ்ட் எழுதி பார்த்துக்கலாம். 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல், கொஷின் பேப்பர், ஆன்சர் கீ, அதுக்கான சொல்யூஷன், இது எல்லாமே நம்ம உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் வித் OMRோட. ஸோ இந்த 100+ டெஸ்ட்டுக்கான சார்ஜ் அப்படிங்கிறது 5,000 rupees. ஸோ இதை நீங்கள் கீழே இருக்கிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணிவிட்டு என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருவோம். ஆப்பில் நீங்கள் டெஸ்ட் எழுதிக்கலாம். இந்த டெஸ்ட்டை முடித்த அடுத்த செகண்டே உங்களுடைய ஸ்கோர் என்ன, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 720க்கு நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்கன்னா 720க்கு உங்களுடைய ஸ்கோர் என்ன, அதில் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் கரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, எவ்வளோ கொஸ்டின் நெகட்டிவில் விட்டுருக்கிறீங்க, அந்த நெகட்டிவில் விட்டதுக்கான மார்க்கையும் மைனஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய டோட்டல் மார்க் என்ன அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட்டை சப்மிட் பண்ண அடுத்த செகண்டே உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டும் இல்லாமல் அந்த டெஸ்ட்டுக்கான சொல்யூஷனையும் கொடுத்துருவோம், ஆன்சர் கீயும் கொடுத்துருவோம். ஸோ டெஸ்ட்டை முடிச்சுட்டு என்ன மாதிரி மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ்டேக்கை ரெக்டிஃபை பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டில் அதே கொஷின்ஸோ இல்லை அந்த கான்செப்டில் உங்களுக்கு கொஷின்ஸ் வரும்போது நீங்கள் ரிப்பீட்டட் மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் சீரீஸில் சேர விருப்பம் இருக்கிற மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு இது தொடர்பாக நீங்கள் என்கொயரியும் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்றவங்க இந்த 100+ டெஸ்ட்டு ப்ளஸ் ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் கொஷின் பேப்பர் ப்ளஸ் OMR சீட்டு, ஆன்சர் கீ எல்லாத்துக்கும் சேர்ந்து 5,000 rupees சார்ஜ் பண்ணுறோம். ஜிபே பண்ணிவிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு வாங்கிக்கிட்டு நீங்கள் டெஸ்ட் எழுதியும் உங்களுடைய மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன். ஹேவ் அ நைஸ் டே. ஆல் தி பெஸ்ட்.